ஒரு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்றீங்க. அந்த மாஸ்டரும் நீங்கள் காசு கொடுக்கலான்னு போன அந்த கேஷியரும் ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இருக்காது. அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பிங் மால் போகிறீங்க, அங்கே போய்ட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங்கை பார்க்கறீங்க, வெளில சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை தாண்டி உள்ளே போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சேல்ஸ்மேனும் வெளியில் இந்த அந்த ஹவுஸ் கீப்பிங்கும் ஒரே மாதிரி இருந்தால் உங்களுக்கு அதுலேயும் பெரிய எந்த ஆச்சரியமாக இருக்காது. சரி, அங்கேருந்து கிளம்பி பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே பஸ் ஏறுறீங்க. அப்படி ஏறும்பொழுது அங்கே ஏறின அந்த கண்டக்டர் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த டிக்கெட் கொடுத்த கண்டக்டரும் உள்ளே உட்காந்து அந்த டிரைவ் பண்ணி அந்த டிரைவரும் ஒரே மாதிரி இருந்தால் எஸ், இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்களா? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நான் தான் உங்கள் விக்கி ஃப்ரம் ஹிஸ்ட்ரி டெல்லர். யோ, யார் நீ? என்ன கேட்ட? இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாருமே ட்வின்ஸாக இருப்பாங்க. பொதுவாக 1000 குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அதில் ஒரு 4 குழந்தைங்க ட்வின்ஸாக இருக்கும், அதிகபட்சம் ஒரு 8 குழந்தைங்க ட்வின்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஊரில் பிறக்கிற 1000 குழந்தைகளில் கிட்டத்தட்ட 40 குழந்தைகள் ட்வின்ஸாக இருக்குது. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 400 ட்வின்ஸ் இருக்காங்க. இந்த கிராமத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஒருத்தரை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தரை நீங்கள் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெளியே தெரியாமல் தான் இருந்திருக்கு. 1980கள் அப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ 2008க்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சி பல பேத்துக்கு தெரிய வந்தது, இந்த கிராமத்தில் இவ்வளோ ட்வின்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட கிராமம். இந்த கிராமத்தில் யாராவது பொண்ணு எடுத்தாலோ இல்லை மாப்பிள்ளை எடுத்தாலோ அவங்க வெளியூருக்கு போனாலோ இல்லை வெளிநாட்டுக்கே போனாலோ அவங்களுக்கு கண்டிப்பாக 100% ட்வின்ஸ் தான் பிறக்குமாமா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? அப்படிதான் இருக்கு. எஸ், இந்த கிராமத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி வெளியில் வந்தால் கூட ஏகப்பட்ட ட்வின்ஸை பார்க்க முடியும். இந்தியாவில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் பல டாக்டர்கள் வந்து இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணாங்க. டிஎன்ஏ ரிசர்ச், அப்புறம் இந்த இடத்துல அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் சொல்லிட்டு அந்த டயட் ரிசர்ச், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வாட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு எந்த தகவலுமே கிடைக்கவே இல்லை. ஏன் இப்படி உங்களுக்கு குழந்தை இப்படி ட்வின்ஸாக பிறக்குது, ஏதாவது மரபணு காரணமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எல்லாமே தோல்வியில் கிடையாது. எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்காம கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த ஊர் மக்களே சொன்ன மாதிரி இந்த கிராமத்துக்கு மிகப்பெரிய ஒரு சாபம் இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக தான் இந்த மாதிரி ட்வின்ஸ் பிறக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த கிராமம் பார்த்திங்கன்னா ஒரு அழகான தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமமாமா. எஸ், தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட கிராமம். அதன் காரணமாக தான் இங்கே ஏகப்பட்ட ட்வின்ஸ் பிறந்துட்டு இருக்காமா. அதுக்கு பின்னாடி ஒரு கதை சொல்கிறாங்க. அந்த கதை கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கதை கேட்க ரெடியாடா? அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சபதத்தை அந்த காலத்தில் எடுத்திருக்காங்க. அதாவது அந்த ரெசல்யூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் தேவையில்லாமல் எடுப்போம் பார்த்தீங்களா, அவங்க தேவைக்காக எடுத்து இந்த மாதிரி ட்வின்ஸாக பிறக்கிறதுக்கு காரணமாக இருக்கான். இதே மாதிரி ட்வின்ஸாக பிறக்கிற ஒரு கிராமம் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அந்த ஊரோட அந்த கிராமத்தோட பேர் எனக்கு கண்டிப்பாக வாயில் நுழையில. ஸோ இதுதான் அந்த கிராமத்தோட பேர். அங்கே பார்த்திங்கன்னா பல ஆராய்ச்சியும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் டயட்லாம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு முடிவு கிடச்சிருக்கு. அவங்க அப்படியே கைவிட்டுட்டாங்க. ஆனால் அதே ரிசர்ச்சை கொண்டு வந்து இங்கே பண்ணும்போது இவங்களுக்கு எந்த முடிவுமே எந்த விடையுமே எந்த ஆன்சர் எதுவும் கிடைக்கவே இல்லை. அது மூழ்கி போன ஒரு கப்பலாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் ஏன் இப்படி ட்வின்ஸாக பிறக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அது தெரிஞ்ச நாயா இங்கே வர்றேன், தெரியாமட்டால இங்கே வந்து குத்த வச்சேன். இப்போ வரைக்குமே இங்கே ட்வின்ஸ் பிறக்கிறது இயற்கையா இல்லை மரபணுவா இல்லை உண்மையாலுமே சாபமா இல்லை ஆசீர்வாதமானு சொல்லிட்டு அந்த கிராம மக்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஏன் டாக்டரால் கூட இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஸோ அதுக்கு மேலே எதுவும் கிடையாது. இதை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து? உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானம் இருக்கா? அதை டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல, இல்லை அதையும் தாண்டி கடவுளின் ஆசீர்வாதமா, இல்லை அந்த ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய சாபமா? கமெண்டில் சொல்லிவிடுங்க, இல்லை என் தலையை வெடிச்சிடும். நீங்கள் கேட்கலாம், ஏன் தெம்ப்னையில் ரிசிபிடியை பற்றி ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ட்வின்ஸ்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ரிசிபிடி அவங்க வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கண்டென்ட்லாம் எடுக்கும்போது அவங்க மட்டும்தானா தனியாகவே இருப்பாங்களாம், அவங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்களாமா. எப்படி அவர் கண்டென்ட்டில் இவ்வளோ கொடூரமாக ரொம்ப கோரமாக நம்ம பயமுறுத்த மாதிரி எடுக்கிறாரு? அவர் தனியாக எப்படி பண்ண முடியும்? உண்மையாலுமே அவர் தனியாக தான் இருக்காரா, இல்லை நான் சொன்ன மாதிரி அவர் ட்வின்ஸாக கூட இருக்கலாம்?